திருப்பூர் மாநகராட்சி 55வது வார்டு ஈஸ்வரமூர்த்தி நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீர் தட்டுப்பாட்டால் அவதிப்படுகின்றனர். 150 குழாய் இணைப்புகள் இருந்தும் கடந்த 6 மாதங்களாக நீர் விநியோகம் சரியாக நடைபெறவில்லை. பொது பயன்பாடு நீர் கிடைக்காததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குடிநீர் விநியோகத்தை சீரமைத்து தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரசு பேருந்து மோதி இளம்பெண் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சரண்யா என்பவர் தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கொய்யாமுக்கம் அருகே அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, கீரப்பாளையம், ஸ்ரீ முஷ்ணம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விதைக்கப்பட்ட உளுந்து செடிகளை மஞ்சள் நோய் தாக்கி விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. வேளாண்மை துறையினர் இதை பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டதாக சொல்லி உதவ மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தி நோயை கட்டுப்படுத்த இலவச மருந்துகள் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.